பெற்ற மகளுக்கு தந்தை செய்த கொடூரமான செயலை பாருங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், வெளிநாட்டுக்கு சென்ற தன்னுடைய மனைவியை பழிவாங்குவதாக எண்ணி தன்னுடைய 5 வயது மகளை கொடூரமாக தாக்கி பல சித்திரவதைகளை செய்திருக்கின்றார் அவருடைய அந்த பிள்ளையினுடைய தந்தை. அதை வேறு ஒரு காணொலியாகவும் எடுத்திருக்கிறார். எடுத்தது மட்டுமில்லாமல் அதை சமூக வலைத்தளங்களிலையும் பதிவிட்டிருக்கிறார். அதற்கு பிறகுதான் இவர் அந்த சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டதற்கு பின்னர் தான் அந்த குறித்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சந்தேக நபரை கைது செய்யும் போது அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையூறாக இருந்த அந்த சந்தேக நபரினுடைய தாயாரையும் அந்த சந்தர்ப்பத்திலே கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவுக்கு ஒரு மிருகத்தனமான செயல். ஏன்னா அந்த 5 வயது மதிக்கத்தக்க பிள்ளை என்று சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு எதுவுமே அறியாத ஒரு வயசு. அப்ப இப்படி இருக்கும்போது ஒரு தந்தை செய்யற செயலா இப்ப என்னன்னு சொல்றது, ஒரு பிள்ளையை தாக்குற அளவுக்கு அந்த தந்தை போயிருக்கிறார். இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் மோதிரை பகுதியில நடந்திருக்குது. அதுவும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல தான் இது இடம்பெற்றிருக்குது. இந்த தாக்கப்பட்ட சிறுமியினுடைய தாய் ஒரு வருடத்துக்கு முன்னர் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறா. அப்ப அதற்கு அந்த வெளிநாட்டுக்கு போனதால தாயை பழி வாங்குவதாக நினைத்து பிள்ளைய அவர் தாக்கி இருக்கிறார். தாக்கின விஷயம் இப்ப இந்த போலீசாரினுடைய ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்திருக்குது. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், அந்த தாக்கப்பட்ட சிறுமிக்கு 5 நாட்களுக்கு முன்பு தலையில ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேக நபருக்கு பாத்தீங்கன்னா இப்ப 34 வயது என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில் இந்த சந்தேக நபர் அந்த பிள்ளையினுடைய தந்தை ஏற்கனவே போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று சொல்லியும் போலீசார் சொல்லி இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும்போது தற்போது இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.